தினம் தினம் சிறப்பாக முத்திரைகளை அடித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜெய் கணேஷ் ஐயா அவர்கள் இன்றைய காலைச்சக்கரம் நிகழ்வில் சிறப்பான ஒரு முத்திரைகளை அடித்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். ஜெய் கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. நல்லசியமையா ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி. மிக அற்புதமான ஆசனங்களை சொல்லிக் கொடுத்து இந்த பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு மிக சிறப்பாக செயல்படுத்திருக்காரு. இன்னைக்கு நாம பங்குனி உத்திரம் முருகனுடைய சிறப்புல நாம் ஒரு சின்ன தியானம் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமான தியானம், சரிங்களா? அந்த சின்ன தியானத்தை நீங்கள் பெருசுபடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அறப்படிய ஞானத்தை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பஞ்சாட்சர மந்திரத்தை விட ஷடாட்சர மந்திரத்துக்கு சக்தி ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. பஞ்சாட்சர மந்திரம்ங்கிறது அஞ்செழுத்து மந்திரம் நமச்சிவாயா. ஷடாட்சர மந்திரங்கிறது சரவண பவ. இந்த சடாட்சர மந்திரம் அப்படிங்கிறது ஞான வாசல் திறப்பதற்கான ஒரு சாவி. அந்த சடாட்சர மந்திரத்தை நம்ம ஞான வாசலுக்கு சாவின்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய புருவ மத்தி மற்றும் பின்புறம் இதுக்கு நேர ஒரு கோடு, அதுக்கப்புறமா இந்த காதுக்கு மேல இப்படி இருக்கக்கூடியதுல ஒரு நேர ஒரு கோடு, அதுக்கப்புறம் அண்ணாக்கு கீழே உச்சிக்கு இதுல நேர ஒரு கோடு. சிவவாக்கி எல்லாம் சொல்லிட்டு நீங்க பாத்துருப்பீங்க. அண்ணாக்கு கீழே உச்சிக்கு மேல இருந்து விட்டு அந்த மாதிரி வரக்கூடிய இந்த பாட்டுகள்ல வர்றதுதான் இதுதான். இந்த இடத்துல இருந்து நேர ஒரு கோடு, இந்த இடத்துல வரக்கூடிய நேர ஒரு கோடு, இந்த இடத்துல ஒரு நேரம். இந்த 6 இடங்கள் தான் உங்களுக்கு சரவண பவ அப்படிங்கிறது. இந்த சரவண பவ தான் ஓம் அப்படிங்கும் போது மேலையும் மறுபடியும் ஓம்க்கு கீழே ஓம் சரவண பவ ஓம் அப்படிங்கும் போது மொத்தமும் வந்துடும். இந்த 6 இடத்துடைய மைய பகுதி வருது இல்லையா, அந்த மைய பகுதி தான் சுழிமுனை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு தேவ ரகசியம் தான். இதை பற்றி நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருமூலர் காலத்திலிருந்து ரகசியத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்க. இதை தெரிந்து கொள்வதாலேயே நம்ம ஞானம் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டா, எடுத்தோன்னு ஞானம் அடைவதற்கான வாய்ப்புங்கிறது கம்மியான. தொடர்ந்து செய்ய 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 அந்த சுழிமுனை உங்களுக்கு தெரிய தொடங்கிவிட்டால் நீங்கள் அடுத்த நிலைக்கு அதுவே கூட்டிட்டு போகும். அப்படி கூட்டிட்டு போறதுக்கு இந்த பயிற்சி செய்யணும், சரிங்களா? அதுக்குதான் அதுல இந்த மாதிரி நினைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஓம் சரவண பவ அப்படிங்கிறது சொல்ல 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 உங்களுக்குள்ள அந்த ஞானத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு பங்குனி உத்திர நாள்ல முருகனுக்கு, சிவனுக்கு, ராமனுக்கு, பெருமாளுக்கு அப்படிங்கிறதுல சிறப்பான ஒரு நாளாக கொண்டாடப்படுது. இந்த 4 பேருக்கும் திருமண நாளாக இருந்து திருமணத்தை வைபோகத்தை நகர்த்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஆட்டம் சொல்லலாம். அந்த திருமண வைபோகம் அப்படிங்கிறது உங்கள் தேகத்திற்கும் உங்கள் உயிருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து தியானத்தை நீங்க செய்யறதுனால உங்க நன்மை இன்னும் அதிகமாகி உங்களுக்குள்ளேயே அந்த இன்பத்தை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ இன்னைக்கு என்ன பண்றோம்னா, நம்ம இதை 2 விதத்துல செய்யலாம். ஒண்ணு சின்முத்திரை வைத்துக் கொண்டு நீங்க செய்யலாம், அல்லது வஜ்ரமுத்திரை வைத்துக் கொண்டு நீங்க செய்யலாம். இந்த மந்திரம் சொல்றத சின்முத்திரை வச்சுக்கிட்டோ அல்லது வஜ்ரமுத்திரை வச்சுக்கிட்டோ நீங்கள் கண்களை மூடி உட்கார்ந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிருந்து இங்கேயுமே அதுக்கப்புறம் இங்கிருந்து இங்கேயும் போறதா நீங்க கற்பனையை நினைச்சிட்டு நடுவில் ஒரு மத்திய பகுதி இருக்கிறது, உள்ள மத்திய பகுதி உண்மையிலேயே இருக்கு. அந்த பகுதியில போய் நீங்க நிக்கிறதா நினைச்சுக்கிட்டு கண்களை மூடி உட்கார்ந்துக்கிட்டு நீங்க அப்படியே கவனிச்சுட்டு இருக்கலாம். யாருக்கேனும் உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்ல நினைச்சீங்கன்னாலும் சொல்லலாம். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓம் சரவண பவ ஓம், ஓம் சரவண பவ ஓம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். இதை நீங்க என்ன பண்ணணும், கண்களை மூடி உட்காந்துக்கிறீங்க. மறுபடியும் சொல்றேன், இதுக்கு நேராக வைத்து ஒரு மத்திய பகுதி வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நேராக வச்சு ஒரு மத்திய பகுதி வச்சுக்கிறீங்க. அதற்கடுத்து இதற்கு நேராக வைத்து ஒரு மத்திய பகுதி வச்சுக்கிறீங்க. இந்த 6 மத்திய பகுதிக்கு நடுவுல வரக்கூடியதுதான் ஒரு மையப்புள்ளி. யாருமே ஒரே தொகை சேரும். அந்த இடத்த கவனம் வச்சுக்கிட்டு, இந்த வஜ்ரமுத்திரைங்கிறது முருகனுக்கான முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த வஜ்ரமுத்திரை வச்சு உட்காந்துக்கலாம் அல்லது சின்முத்திரை வச்சு உட்காந்துக்கலாம். வஜ்ரமுத்திரைங்கிறது இந்த 3 விரல்களை ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்டு ஆள்காட்சி வரை நீட்டிக்கிறது. சின்முத்திரைங்கிறது உங்களுக்கு தெரியும், மீதி 3 வரை நீட்டிக்கொண்டு இதை வச்சுக்கிறது, சரிங்களா? ஸோ இந்த முத்திரையில் எது வேணாலும் வச்சுட்டு நீங்க அமைதியா கண்களை மூடி உட்காந்துக்கிட்டு அந்த மைய புள்ளி நினைச்சுக்கிட்டு உங்களுடைய சுவாசத்தை மென்மையா கவனிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயேவும் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு இந்த உச்சரிப்பு உள்ளுக்குள்ளேயே நீங்க மனசை மூடி இது பண்ணும்போது உச்சரிக்கும் போது உங்களுக்குள்ள அளப்பரிய ஆற்றல் நீங்க உணர முடியும். 5 சக்கரங்கள் வரைக்கும் நமசிவாய வேலை செய்யும். 5வது சக்கரை தாண்டி 6வது சக்கரத்தையும் தாண்டி உங்களை பிரம்மாண்டமான உலகத்துக்கு அழைத்துக் கொள்ள செல்லக்கூடிய வல்லமை சடசார மந்திரம் சொல்லக்கூடிய சரவண பவக்கு இருக்குது.
அதனாலதான் பஞ்சாட்சரத்தை விட உயர்ந்தது சடசார மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் தான் இந்த சரவண பவம் இருக்கிறது. நம் தமிழ் சொல்லக்கூடிய இந்த சரவண பவ அப்படிங்கிற சொல் மிகப்பெரிய வரம். அது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருளை கொடுத்து அவ்வளவு தூரத்துக்கும் உள்ளுக்குள்ள வேலை செய்ய தொடங்கும். இந்த தமிழ் எல்லாருக்கும் பொதுவானது. மதம், ஜாதி, மதம்லாம் கிடையாது. முருகனுக்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் வெறும் எழுத்தாக மட்டும் கூட பார்த்து நீங்க உச்சரிப்பு செய்யுங்க. உங்களுக்குள் இருக்கக்கூடிய மையப்புலி தான் சொல்லனே ஒழிய எந்த தெய்வத்துக்கும் இருக்க மையப்புலி கிடையாது. காலச்சக்கரத்தில் உட்கார்ந்து பார்க்கறவங்க, காலச்சக்கர நண்பர்கள் இந்த உலகத்துல எத்தனை பேர் இருந்து இந்த வீடியோவை பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் தலை இருக்கும், அத்தனை பேருக்கும் இந்த 6 மையப்புலி இருக்கும். சரிங்களா? இது என்னோடதோ மற்றவங்களோட கிடையாது. அதனால உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தியை யாரும் அலட்சியப்படுத்திடாம இந்த நாளை பயன்படுத்திங்க. ஏன்னா முன்னோர்கள் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்தை எப்படி வேலை செய்யுது கண்டுபிடிச்சாங்க. இந்த நாள்ல ஏன் செய்யறாங்க அப்படின்னா, பங்குனி பௌர்ணமி மட்டும் அதாவது சுத்தமான பௌர்ணமியா இருக்கும். நீங்க பங்குனி நேத்தே பாத்தீங்கன்னா என்னால பாத்தீங்கன்னா ஒளி சிந்தது கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒளி சிந்தக்கூடிய ஒரு பௌர்ணமியா இருக்கக்கூடியது பங்குனி பௌர்ணமி. அந்த பங்குனி பௌர்ணமியை முன்னிட்டு தான் இந்த விஷயம் செய்யறாங்க. அந்த நாளில் பௌர்ணமியை வணங்குனீங்க அப்படின்னா, அந்த நாளில் தியானிச்சீங்க அப்படின்னா எல்லா பௌர்ணமிக்கும் தியானித்ததற்கு சமமாக உங்களுக்கு வரம் கிடைக்க தொடங்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த பங்குனி உத்திர நாள். பயன்படுத்திங்க. பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பயன்படுத்தி அனைவரும் வளம் நலம் பெற்று வாழ வேண்டியது கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்திருக்கும். இதை இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கும். மிக்க மிக்க நன்றி. இதை கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும், கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும், இந்த வாய்ப்பு அளித்த ரோட்டர் சங்கத்திற்கும், குணபானையருக்கும், என் குருமார்களுக்கும், என்னுடைய தந்தைக்கும் நன்றி. கோடான ஒரு நன்றி. குருவே நம, தந்தையே நம. நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. இந்த வேலையில் அற்புதமாக நமக்கு சிறப்பான ஒரு முத்திரைகளுக்கு சிறப்பித்துக் கொடுத்த செய்ய அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க.